ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான சூப்பரான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவு பொட்டேட்டோ ஃபிங்கர். ஸோ இந்த கோதுமை மாவு பொட்டேட்டோ ஃபிங்கர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குயிக்காகவும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஈவினிங் டைமில் ஏதாவது இது பசி ஆறணும், ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் நம்மக்கிட்ட கோதுமை மாவு இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் உருளைக்கிழங்கு இருக்கும். இது ரெண்டையும் வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியான சூப்பரான நல்லா சாஃப்டான இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சு டீ டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதே போல் ஸ்நாக்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் ஆட்டா எடுத்திருக்கேன், அதாவது கோதுமை மாவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்நாக்ஸு செய்யணுன்னு விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக அஜ்வாயின், அதாவது ஓமம் கொஞ்சோண்டு கசக்கி போட்டுக்கலாம். இதில் இதோட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு டோ ஆட்டம் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சாஃப்ட் டோ செஞ்சுக்கலாம். நம்ம வந்து இதுக்கு செய்ய வேண்டிங்களா, சமோசாவுக்கு அந்த மாதிரி இருக்கணும் மாவோட கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டோவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதை க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். இப்போது உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங்காக உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் தேவையோ, எந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசிச்ச உருளைக்கிழங்கோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஆனியன், ஒரு குட்டி கேரட் துருவி வச்சுருக்கேன், அதோட ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு இதில் போட்டுக்கோங்க. ஸோ இதோட சாட் மசாலா ஒரு ஸ்பூனு இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா, உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா கொஞ்சோண்டு இஞ்சி துருவி போட்டுக்கலாம். இப்போ இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஓரமாக வச்சுடுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டோவை ஆட்டாவோடைய டோவை எடுத்து இந்த 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சோண்டு மாவு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நைஸான சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும், தின்னாக இருக்கக்கூடாது. சாரி, திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தின்னாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா தின்னா இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதுக்கு மேலே நம்ம இந்த ரெடி பண்ணியிருக்கிற ஸ்டப்பிங்கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிடிச்சி லைட்டாக ரோல் பண்ணிகிட்டே வரலாம். ரோல் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி அழுத்திக்கிங்க. இப்போ இதை கத்தி வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். ஸோ இதை இனி நம்ம அந்த டோவையை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இப்போது கொஞ்சோண்டு மைதா எடுத்து அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இதை அப்படியே உரமாக வச்சுக்கிங்க. அடுத்த ப்ராசஸ் போகலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஸ்நாக்ஸு, இதை மைதாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நமக்கு சூப்பரான பொட்டேட்டோ வித் ஆட்டா ஃபிங்கர், கோதுமை மாவு பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடான பிறகு எண்ணெய் அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க.
நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம். டக்குன்னு வீட்டிலையே கோதுமை மாவு இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அடுத்த சிம்லேயே வைங்க, இல்லாட்டி தீஞ்சிடும். நமக்கு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் வரணுன்னா நல்லா அடுப்பு சிம்மில் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌனு அழகாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கருப்பாக போய் கருகி போன மாதிரி ஆகிடும். இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இந்த அளவுக்கு இது ப்ரௌன் ஆனால் போதும். ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். இதே போல் அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இதே போல் நம்ம மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான கிறிஸ்பியான கோதுமை மாவு பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அவங்களுடைய பசியை, அவங்களுடைய டேஸ்ட்டும், அவங்களுடைய அந்த அந்த பொட்டேட்டோ மேலே இருக்கிற விருப்பமும் இது கண்டிப்பாக அவங்கள சாப்பிட வைக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோ கடைசி வரை பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.